திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் உள்ள லட்சுமி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் 28 வயதுடைய மகேந்திரன். தென்காசி பகுதியைச் சேர்ந்த இவர் பாடியில் உள்ள பிரபல தனியார் நிறுவன துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த 7 வருடங்களாக புழல் பகுதியில் வீடு எடுத்து வசித்து வந்திருக்காரு. வாய் பேச முடியாத மற்றும் காது கேட்காத மாற்றுத்திறனாளியான இவர் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வீட்டில் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் வீடியோ கால் பேசுவது வழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு. ஆனால் கடந்த வருடம் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து மகேந்திரன் யாரிடமும் போன் பேசாமல் இருந்திருக்காரு. மேலும் அவர்கள் போன் செய்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே வந்திருக்கு. இதனால பயந்து போன மகேந்திரன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் திருவள்ளூர் வந்து புழல் காவல் நிலையத்தில் மகேந்திரனை கண்டுபிடிச்சு தருமாறு புகார் அளிச்சிருக்காங்க. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டும் வந்திருக்காங்க. இதற்கிடையே மகேந்திரனின் உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஆள்கொணர்வு மனு அளித்த நிலையில் இது பற்றி கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் குமார் மற்றும் புழல் சரக காவல் உதவி கமிஷனர் சிபு குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரன் செல்போனை ஆராய்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. 2 மாதங்களாக அவரது செல்போன் அணைக்கப்பட்ட நிலையில் திடீரென அவரது போன் 2 தினங்களுக்கு முன்னாடி இயங்க தொடங்கியிருக்கு. அதன்படி அந்த ஃபோன் சிக்னலை ட்ராக் செஞ்ச போலீசார் ஃபோனை வைத்திருந்து 45 வயதுடைய லாரன்ஸ் மற்றும் 45 வயதுடைய வைத்தியநாதன் ஆகிய இருவரிடம் விசாரணை செய்தல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மகேந்திரனைப் போலவே வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாத லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோரும் மகேந்திரன் பணிபுரிந்த துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த நிலையில் மூவரும் நண்பர்களாக பழகி வந்திருக்காங்க. இதில் லாரன்ஸுக்கு திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் வைத்திலிங்கமும் மகேந்திரனும் அடிக்கடி லாரன்ஸ் வீட்டுக்கு சென்று வந்திருக்காங்க. இந்த நிலையில் லாரன்ஸ் மனைவிக்கும் மகேந்திரனுக்கும் திருமணத்திற்கு மீறிய உறவு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்காங்க. இதனால் லாரன்ஸ் ஆத்திரமடைந்து மகேந்திரனை கொலை செய்ய திட்டம் தீட்டி வைத்தியநாதன் உதவியுடன் மகேந்திரனை தனது வீட்டிற்கு அழைத்து அடித்து கொலை செய்து உடலை அருகில் உள்ள பாதாள சாக்கடை தொட்டியில் போட்டு வைத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் மகேந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. மேலும் லாரன்ஸ் மற்றும் வைத்திலிங்கத்தை கைது செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.